கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான உயிர் வார்த்தை நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆரம்பம் இருந்தால் கண்டிப்பாக கடைசி, ஆதி அந்தமும் முதலும் முடிவும் அவர் தான். அதனால் நிச்சயமாக முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. எந்த காரியத்தை குறித்து நம்பிக்கொண்டு இருக்கீங்க? பிள்ளைகள் காரியம் நல்லபடியாக முடியும் நம்புகிறீங்களா? நடக்கும். வேலை காரியம் கிடைக்க நம்புகிறீங்களா? நடக்கும். என் சரீரத்தில் பரிமாண சுகம் உண்டாகுன்னு சொல்கிறீங்களா? நடக்கும். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. எந்த காரியத்தை குறித்து நீங்கள் நம்பிக்கொண்டு இயேசுவை நம்பியிருக்கீங்களோ அது வீண் போகவே போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்கிறார். நீ தேவனை நோக்கி நீ அமர்ந்துரு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ நம்புகிற காரியம் அவரால் வருகிறது. நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் அவரால் வருகிறது. அதனால் நம்பிக்கை வைங்க, அவரை சார்ந்துருங்க, அவரை பிடித்திருங்க, அவர்கிட்ட கேளுங்க, உங்கள் தேவையில் அவர்கிட்ட சொல்லுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டுங்க. முடிவு இல்லாமல் இருக்காது. உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிக்கிட்டே இருக்கார், முடிவு இல்லைங்கிறீங்களா? முடிவு இருக்குது. உங்கள் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையலையா? நல்ல வாழ்க்கை இருக்குது. உங்கள் மகனுக்கு நான் நிரந்தரமான ஒரு வேலை வரலையா? நிரந்தரமான வேலை இருக்குது. முடிவு இருக்குது. முடிவு இல்லாமல் இல்லை, நிச்சயமாகவே முடிவு உண்டுங்க. நீங்கள் தோற்று போகிறதுக்கு ஏசப்பா உங்களை அழைக்கலைங்க. இப்போ இருக்கிற நிலைமையை பார்க்காதீங்க. உங்கள் பிரச்சனை முடிவுக்கு வந்து விட்டது. காரியம் கைவிடி வரப்போகுது. தோற்று போய் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்களா? நெருக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கீங்களா? கடன்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கீங்களா? முடிவு உண்டு. கடனுக்கு முடிவு உண்டு, பலவீனத்துக்கு முடிவு உண்டு, துக்கத்துக்கு முடிவு உண்டு, பிரச்சனைக்கு முடிவு உண்டு, உன் நெருக்கத்துக்கு முடிவு உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ அவரை நம்பிடுங்க. முடிவு உண்டு. முடிய போகுது. கடன் பிரச்சனை முடிய போகுது, துக்கம் முடிய போகுது, பிரச்சனை முடிய போகுது. ஏன் கலங்குறீங்க? கலங்காதீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. தைரியமாக இருங்க. உங்களுக்கு நான் செபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னத தேவனை துதிக்கிறேன், உயர்ந்தவரை துதிக்கிறேன், அற்புதரை துதிக்கிறேன், அதிசயரை துதிக்கிறேன், கரம் பிடித்தவரை துதிக்கிறேன், ஜீவனோட தேவனை துதிக்கிறேன். இந்த வேலை இந்த நேரத்தில் உன்னோட மகிமையின் கரம் கூட இருப்பதாக, பலத்தின் கரம் கூட இருப்பதாக, கிருபின் கரம் கூட இருப்பதாக. தேவரில் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. ஆண்டவர் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகுன்னு சொன்னீங்களே, உங்கள் வார்த்தையின்படி சீக்கிரத்தில் எல்லா பிரச்சனையும் முடிச்சு கொடுங்க ஏசப்பா. சீக்கிரத்தில் கடன் பிரச்சனை முடிச்சு கொடுங்க. சீக்கிரத்தில் திருமண காரியத்தை முடிச்சு கொடுங்க. சீக்கிரத்தில் கற்பத்தை கண்ணியை தாங்க. யாரெல்லாம் எந்த காரியத்துக்கு ஏங்கி கொண்டு இருக்காங்களோ, எந்த காரியத்துக்கு ஜெபித்து கொண்டு இருக்காங்களோ அந்த காரியத்துக்கு நீ உடனே பதில் செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். கிருபை கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.